strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் WPL 2025 மேட்ச் 5 ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிட்வீன் குஜராத் ஜெயின்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் அட் வதோதரா. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் கம்ஃபர்டபுளாக 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அவங்களோட அக்கௌண்ட்டும் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தம். ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். நிறைய பிளேயர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கலாம், எஸ்பெஷலி நாட் ஸ்கைவர், அமிலி கோர், ஹேலே மேத்யூஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் ஸ்டெப் அப் ஆனாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் குஜராத் ஜெயின்ஸ் வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா 3 மேட்ச் ஆடிட்டாங்க, அதில் ஒரே ஒரு வின், 2 லாஸ். லாஸ்ட் 2 சீசன்ஸாக என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குஜராத் ஜெயின்ஸ் வேணா யூபி வாரியர்ஸோட வின் பண்ணலாம், பட் அதர் டீம்ஸ் லைக் டெல்லி, மும்பை, ஆர்சிபி இந்த டீமோட வின் பண்ணணும்னா அவங்களோட கேமை காமிச்சா மட்டும்தாங்க வின் பண்ண முடியும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு மேட்ச் தோத்தா கூட அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட 200 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் நிஜமாவே ரொம்ப பூரா விளாண்டாங்க. ஒன் ஆஃப் தியர் ஒஸ்ட் கேம்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டஃப்பான ஒரு ஆப்பனண்டோட ஆடும் போது உங்களோட கேமை காமிக்கணும், ஆனால் உங்களோட ஒஸ்ட் கேமை காமிக்கக்கூடாது. அதான் எக்ஸாக்ட்லி குஜராத் ஜெயின்ஸ் காமிச்சாங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் டாஸ் ஒன் பை ஹர்மன்பிரீத் கௌர். இந்த வதோதரா விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணு, மேட்சை வின் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சேசிங் டீமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தோணுச்சு. இது வந்து ஒரு 200 விக்கெட் இல்லை ஒரு 180 விக்கெட் மாதிரி தெரியல. பட் ஸ்டில் இந்த விக்கெட்டில் நீங்கள் ஒரு 150, 160 அடிக்கலாம், ஓகேங்களா. பட் குஜராத் ஜெயின்ஸ் வந்து ஜஸ்ட் 120 தான் அடிச்சாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா புவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஒரு விஷயம் புரியல, பெத் மூனி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு சூப்பராக ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாங்க. அடுத்த 2 மேட்சுமே பவர் பிளே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓவரே பேட் அவுட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லை. பிகாஸ் அவங்களாம் வந்து ஒரு ஆங்கர் ரோல் விளாடணும். பவர் பிளே யூஸ் பண்ணலாம், கேப்ஸில் ஆடலாம், தூக்கி தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கிட்ட இம்மென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நம்பர் 1 T20 பிளேயராக கூட இருந்திருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது பெத் மூனி கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எண்டில் லாரா வெல்ஃபர்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டாக பயங்கரமாக அவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் செம்ம டேலண்ட். ஸோ அவங்களும் சரி பெத் மூனியும் சீக்கிரமாக அவுட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து ஹெல்ப்பே ஆக மாட்டேங்குது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பர் 3 ஹேமலதா ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம், பிக்கஸ்ட் லயபிலிட்டியாக இருக்காங்க இந்த பர்டிகுலர் டீமில். ஸோ அவங்களும் வந்து அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அப்படின்னும் போது டாப் 3 விக்கெட்ஸ் குயிக்காக போயிடுது. அதனால என்னன்னா ஆஷ்லே கார்னர் வந்து அவங்களோட நேச்சுரல் கேம் வந்து விளாட்னாலும் சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் கிளிக் ஆகாது. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சில் கிளிக் ஆச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்சில் கிளிக் ஆகல. ஒரு பவுண்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஏறி வந்து ஒரு 6 ஒன்று விட்டாங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. பட் அதே மோடில் ஆடணும்னு நினச்சாங்க, பட் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்லே கார்னருமே இந்த மேட்ச்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சில் நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணது ஓகே, பட் இந்த மேட்ச்சில் நீ 24 for 3 அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஒரு ஸ்கோரை ஒரு 80, 70 இருக்கும்போது கொண்டு போயிருந்தா அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் லாஜிக் இருந்திருக்கும். எப்போ ஆஷ்லே கார்னர் அவுட் ஆனாங்களோ அப்பயே கிளியராக தெரியும் இந்த டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க தான், மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் டாட்டினும் அடிச்சு விளாட்ற பிளேயர் தான், அவங்களும் ஒரு பவுண்டரி அடிச்சாங்க, அப்புறம் அவுட் ஆயிட்டாங்க. ஹர்லின் டியோலும் சரி, ஒரு பக்கம் கேஷ்வி கௌதம் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஹர்லின் டியோல் சென்சிபிளாக ஒரு 32 அடிச்சாங்க, கேஷ்வி கௌதம் 15 balls 20. அதனால தான் கொஞ்சம் ஸ்கோர் போர்டு அப்படியே மூவ் ஆச்சு. அதுக்கப்புறமா 2 பேர் இமீடியட்டாக அவுட் ஆயிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஜா கன்வர் ஆஸ் வெல் அஸ் அதர் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க 12-13 ரன்ஸ். அதனால தான் அவங்களால 120 அடிக்க முடிஞ்சது, இல்லைன்னா 100 ரன் தான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு விஷயம் புரியல, கண்டிப்பாக ஹேமலதாவை ட்ராப் பண்ண முடியல. ஏன்னா பின்னாடி டேலண்ட் பெருசாக அவங்ககிட்ட ஸ்குவாடில் இல்லை, இந்தியன் டேலண்ட். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹர்லின் டியோல் மாதிரி ஒரு கிளாஸ் பிளேயரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஹேமலதாவை நம்பர் 3 இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவுட் ஆஃப் ஃபார்ம் ஹேமலதாவை அவங்கள தூக்கி 6 போட்டு ஹர்லின் டியோலை தூக்கி நம்பர் 3 போட்டால் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை அவங்க பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. பட் ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸோட போலிங் அவுட்ஸ்டாண்டிங் போலிங்க, எஸ்பெஷலி ஹேலே மேத்யூஸ் அவங்க தான் பிக் ஆஃப் த போலர்ஸ். சூப்பராக போட்டு 3 விக்கெட் எடுத்தாங்க. நாட் ஸ்கைவர் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் காலமில் 1-2 விக்கெட் இருக்கும், அவங்க நல்லா போட்டாங்க. அண்ட் அமிலி கோர் அவங்களும் வந்து அவங்களோட ஜாபை சூப்பராக பண்ணாங்க. 4 overs 22 runs 2 wickets. ஸோ இந்த 3 போலருமே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹையாக இருந்தது. அட் த சேம் டைம் இஸ்மாயிலும் சரி நல்லா போட்டு எக்கனாமிக்கலாக போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, 4 ஃபாரினர்ஸுமே செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டீமுக்கு. இதை தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூபி வாரியர்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு குஜராத் ஜெயின்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதாவது ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப குரூஷலான ஒரு பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில், புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப குரூஷலாக இருக்கும். 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேராவது பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அந்த மேட்சை வின் பண்ணணும்னா, புரியுதா உங்களுக்கு? டெல்லி கேபிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் இதுதான் ஆக்சுவலாக ப்ராப்ளம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் மும்பை கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் பிளேயர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ப்ளஸ் அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ், அவங்களால ரன்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும், ப்ளஸ் விக்கெட்ஸும் எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை 16.1 overs 5 wickets வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. கம்ஃபர்டபுள் வின் தான் சொல்ல முடியும். யாஸ்டிகா பாட்டியா 2 மேட்சாக பெருசாக அடிக்கல. ஸோ அது ஒரு சின்ன கன்சர்ன் கண்டிப்பாக இருக்கும். ஹேலே மேத்யூஸும் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, பட் அவங்களோட நேச்சுரல் கேம் விளாட முடியல அவங்களால. பட் நாட் ஸ்கைவர் என்றைக்குமே எவர் கன்சிஸ்டன்ட், அதில் டவுட்டே கிடையாது. இங்கிலாந்துக்கும் சரி, இங்கே மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி.
ஸோ அனதர் ஒரு 50 போட்டாங்க. சூப்பர் நாக் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் அமலிக்கரும் ஒரு 20 odd runs நாட் அவுட் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் 2 பேர் அவுட் ஆனாலுமே கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அண்ட் குஜராத் ஜெயின்ஸோட போலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியா மிஸ்ரா ஒன்ஸ் அகேன் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். 4 ஓவரில் 40 ரன் லெக் ஸ்பின்னர் அடிக்க தான் செய்வாங்க, சம்டைம் ஷார்ட்டாக போடுவாங்க, அடி வாங்குவோம். பட் ஆனால் 2 இம்ப்ரெசிவ் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. லாஸ்ட் மேட்சுமே 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ பிரியா மிஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த WPL கண்டிப்பாக அடுத்த லெவலில் எவால்வ் வராங்கன்றது ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க லெக் ஸ்பின்னர் ஒரு இந்தியன் டீமுக்கு லெக் ஸ்பின்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக இந்தியன் டீமுக்கும் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த WPL இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அ லாட், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் கேஷ்வி கௌதம் லாஸ்ட் 2 மேட்சாக ஃபென்டாஸ்டிக்காக போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக குஜராத் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேலண்ட்டையும் நல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாரினர்ஸ் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் குஜராத் ஜெயின்ஸ் கேன் பீட் த டாப் டீம்ஸ். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி ரிமைனிங் மேட்சஸ் ஆட போகிறாங்கன்னு சொல்லி. ஆஸ் ஆஃப் நோ தே ஆர் அண்டர் ட்ரபிள். 3 மேட்ச் ஆடி 2 லாஸ். ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வின் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு பேட் அம்பைரிங் டெஃபினட்டாக அந்த மேட்சை தோத்துறாங்க. ஸ்டில் டெல்லி நல்லா விளாண்டாங்க, அதுவே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கணும்னு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தேல் பி ஸோ ஹாப்பி, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்